மனதோடு தான் நான் பேசுவேன். தம்பி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. என்ன வயசு அவருக்கு? 23, 21. என்ன பிரச்சனை? எதனால? லவ் மேட்டர்னால ம் அந்த பொண்ணு நல்லா லவ் பண்ணிட்டு வேணான்னு சொல்லிச்சு போலக்கு. ம் எலி பேஸ்ட் வந்து சாப்பிட்டாப்புல. ஐயோ. ஹலோ, புரியுதுங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? நான் மார்க்கெட்ல கமிஷன் வண்டியில வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேர்? 2 பேர் தான் மேடம். நீங்கள் உங்கள் தம்பி தான். தம்பி இறந்துட்டார். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 27 ஆகுது மேடம். திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆகல மேடம். சரி, அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வழக்காமண்டியில் ஒர்க் பண்றாரு. ம் அம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்க மேடம். சரி சரி. இப்போ அவங்க எல்லாம் கூட ரொம்ப சோகமாக இருப்பாங்க இல்லையா? ஆமா மேடம், ரொம்ப மன கஷ்டம் வந்து எனக்கு ஹார்ட் ஒரு சைடு வீங்கிடுச்சு மேடம். இதனாலயா? ரொம்ப மனசு கஷ்டமாயி அதே நினைச்சு ஒரு லெஃப்ட் சைடு கிட்டேயும் வந்து வீங்கிருச்சு மேடம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஓ, டாக்டர் என்ன சொல்றாரு இப்போ? டாக்டர் பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து சைக்கோசோமேட்டிக் தான், சரியாயிடும். உங்களுக்கு சின்ன வயசு தானே, சரியாயிடும். உங்கள் தம்பி வந்து அவசர புத்தி இல்லையா? அடிக்கடி தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரா? அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எல்லாத்திட்டையும் சாவ போகிறேன்னு. அதான். ஸோ அவர் வந்து ஒரு இதை தேடிட்டு இருந்தார், ஒரு காரணத்தை. இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாமே என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து எங்கேயோ பல சோகங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இப்போது லேபில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு ட்ராப் விடும்போது கலர் மாறுறதில்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சோகம் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நிகழ்வு வந்து டக்குன்னு கிளப்பி விட்டுட்டு அவங்க சூசைட் பண்ணிடுவாங்க. இப்போது சில பேர் இருப்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, தோல்வி மேலே இருக்கும், கடன் மேலே கடன் ஏற்றி வச்சுருப்பாங்க. அவங்க பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கே பிடிக்காது, தீர்வும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொள்ளறுபடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஸ்டேஜில் தூக்கு போட்டுட்டு செத்துருவாங்க, இல்லை ஏதாவது சூசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிளாரிட்டி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கேன் மேடம். இந்த டயத்துல இந்த மாதிரி ஆனது ரொம்பவா இருக்கு மேடம். அதான் சரி. இப்போ அவர் வந்து நல்ல வேளை, அவர் திருமணம் எதுவும் பண்ணிட்டு அது பண்ணலை. இப்போ தனி மனுஷனாக இருந்தார், ஏதோ அவரோட முடிஞ்சு போச்சு அந்த வாழ்க்கை. இப்போ வேறு ஏதாவது இன்னும் திருமணம் ஆகிட்டு மனைவியெல்லாம் விட்டுட்டு குழந்தையெல்லாம் விட்டுட்டு போயிருந்தா இன்னும் எவ்வளோ சோகம் இல்லையா? ஸோ அதனால் அவரோட வாழ்க்கை அவ்வளோதான், அவருக்கு கிடைச்ச பிராப்தம் அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? சரி, எப்படி இருந்தாலுமே வந்து எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு விட்டுட்டு தான் போகிறாங்க, அது வேறு விஷயம். துர்மரணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகும் கடந்து வர்றதுக்கு. ஸோ அந்த கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதை நீங்கள் வந்து அதையே ரூமினேஷன் பண்ணக்கூடாது, உங்களுக்கு மட்டுமே நடந்தது மாதிரி நினைக்கக்கூடாது. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் நான் பார்க்கும்போதே துடிச்சு இறந்து போயிட்டான். ஆஸ்பத்திரியில் வந்து 1.5 லட்சம் ரூபா பக்கம் செலவு பண்ணி காப்பாற்ற முடியல மேடம். இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே துடிச்சு இறந்து போயிட்டானா, அதுதான் மேடம் ரொம்ப வருத்தமாக இருக்கு. அந்த இது மறக்கவே முடியல மேடம். அது நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு குற்ற உணர்வு நீங்கள் வச்சுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்க. இப்போ ஒவ்வொருத்தருமே இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். சரி, இப்போ நமக்கு ஒரு வேதனை வருது அப்படின்னா அதை நம்ம வரவழைச்சிக்கிட்டோம்னாக்கா அதுக்கு நம்ம யாரை பொறுப்பு சொல்ல முடியும்? அவ்வளோ ஒரு இம்பல்சிவிட்டி, அவ்வளோ ஒரு வெறுப்பு அவருக்கு அவர் மேலே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அது அவருக்கு அந்த அவ்வளோ வேதனை அவருக்கு வேண்டி இருந்தது, அதை அவர் தேடிட்டார். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து அவரோட உயிரை வந்து அந்த அளவுக்கு தான் அவர் மதிச்சிருக்காரு. இல்லை மேடம், இதை எப்படி மாற்றிக்கிறதுன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை, ரொம்ப வந்து உங்கள் தம்பி நீங்களும் உங்கள் தம்பியும் தனித்தனி ஆள். ஓகே, நீங்கள் 2 பேரும் ஒரே இது மாதிரி நீங்கள் அந்த இதை உணர்ந்தனால்தான் அவ்வளோ வலிக்குது உங்களுக்கு. ஓகே. ஆமாங்க மேடம், 2 பேரும் ஒன்றா தான் படுத்துருப்போம், ஒன்றா தான் வேலைக்கு போவோம். அதான். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக 2 பேரும் தனித்தனி ஆள் தான். அவரோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ட்ரெயினில் போகிறோம், எவ்வளவோ பிடிக்கும் ஒரு சில பேரை, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஷன் வந்தோன்னே இறங்கி தானே போயிடுவாங்க. என்ன பண்ண முடியும்? எவ்வளோ கொஞ்ச நேரம் நினச்சிட்டே இருப்போம். அப்புறம் வந்து சரி நம்ம போனோன்னு நம்பர் இருக்குல்ல, காண்டாக்ட் பண்ணலான்னு நினைப்போம்.
அப்புறம் வந்து எவ்வளோ ஜாலியாக இருந்ததில்ல அவங்களோட வந்தது அப்படின்னு நினைப்போம். அப்புறம் அடுத்த நம்ம ஸ்டேஷன் வந்தோடனே நாம் இறங்கினோடனே நம்மளுக்கு அடுத்த வேலைகள்லாம் வந்துடும், இந்த மறந்தே போயிருப்போம். இந்த மாதிரி அனுபவம் ஆயிருக்குல்ல ட்ரெயின் ஜேர்னியில். வாழ்க்கையும் அப்படிதான், வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம கூட அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த அனுபவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களை ஓப்பனாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ உங்கள் தம்பியை இழந்துட்டீங்க, ஆனால் இப்போ நிறைய தம்பிகள் வருவாங்க உங்கள் வாழ்க்கையில், நிறைய மனிதர்கள் வருவாங்க. சரிங்க மேடம். அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ஆக்குவாங்க, இல்லை டிஃபிகல்ட்டாக ஆக்குவாங்க. அப்போ போக 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 ஒரு 20 வருஷம் வரும்போது இது ஒன்றும் இல்லாமல் மறந்து போயிடும். ஏன்னா எத்தனை தாய்மார்கள் வந்து கணவரை இழந்திருக்காங்க, எத்தனை ஆண்கள் வந்து மனைவியை இழக்கிறாங்க, எத்தனை பேர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 40 பேர் ஜவான்கள் செத்து போனாங்க இல்லையா? இப்போ எல்லையில் திருப்பி ஒரு 8 பேர் செத்து போனாங்க. தினமும் ஒரு 4 பேர் சாவுறாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த இழப்பு இருக்கும் இல்லை தம்பி? ஸோ அப்போ எல்லாரும் எப்படி கடந்து வராங்க அதை தான் நம்ம யோசிக்கணும். எல்லாரும் எப்படி கடந்து வராங்களோ அதை மாதிரி நானும் இதை கடந்து தான் ஆகணும். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டாது வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுறேன், ஆனால் வாழ்க்கை மாறும். எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நானும் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், அதான் நிதர்சனம் அப்படின்னு நீங்கள் நம்பணும். நாம்ளா எதுவும் பண்ணிக்கக்கூடாது. நம்மள அது 50 வயசாக இருக்கலாம், 60 வயசாக இருக்கலாம், 4 நாள் கழிச்சு கூட இருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் அந்த வாழ்க்கை போகிற போக்கில் போகட்டும். நம்ம இதுதான் வேணும், அதுதான் வேணும், இதுதான் நடக்கணும், அதுதான் நடக்கணும்னு நம்ம நினச்சி வேணால் பார்க்கலாம், ஆனால் நம்ம கையில் கிடையாது நிகழ்வு. அதே மாதிரி இப்போ நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் 3 வருஷமா. அந்த பொண்ணு வந்து இப்போ அவங்க அம்மா அதே மாதிரி அவங்களும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணவும் ரொம்ப மனசு தாங்க முடியல மேடம். நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு வந்து என்ன காரணத்துக்காக அவங்க இப்போ கல்யாணம் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க? அவங்க கேஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறாங்க மேடம். சரி, மற்றபடி அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து நான் ஃபேமிலியோட சூசைட் பண்ணிக்குவேன், நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா லவ் பண்ணுற பையனை. சரி, ஓகே. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இப்போ என்ன படிச்சிருக்கு, அது என்ன வேலை செய்யுது? அந்த பொண்ணு 10th தான் மேடம் படிச்சிருக்கு, அதுக்கப்புறம் படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. சரி, ஓகே. ஒரு 4 வருஷமா வீட்டில் தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து உங்களை திருமணம் பண்ணிக்க தயாராக தான் இருக்கா? தயாராக இருக்கேன். ஆனால் அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு கவலை கிடையாது, அவங்க அம்மா பார்த்து சூசைட் பண்ணுறா கூட பரவாயில்லைங்குதா? இல்லை மேடம், அவங்க அம்மாவை விட்டுட்டு வரமாட்டானது. எங்கள் அம்மா ஏதாவது செஞ்சுட்டா நான் என்ன பண்ணுறது? சரி, அப்போ அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்களேன். அது இப்போ நீங்களே ஒரு உயிரை இழந்து இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதனாலதான் மேடம் நான் கம்பல் பண்ணல. சரி, நீங்கள் வேற யாராவது உங்கள் அம்மா அப்பாவை வச்சு உங்களுக்கு அலையன்ஸ் பார்க்க சொல்லி, நீங்கள் இப்போ என்ன சம்பாதிக்கிறீங்க மாதம் ஒரு 20,000 சம்பாதி. அப்போ உங்களுக்கு சூப்பராக பொண்ணு கிடைக்குமே தம்பி. அழகாக பார்த்து ஒரு நல்ல அரேஞ்ச் மேரேஜ், ஒரு நல்லதாக ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்களேன். எத்தனையோ பொண்ணுங்க வந்து பாவம் நல்ல வாழ்க்கை கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்களே. அது மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டு, நல்லா நீங்கள் எல்லாரும் வேலை பார்க்குறீங்க, வீட்டில் எல்லோரும் கவனிக்கிற மாதிரியோ இல்லை அதுவும் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே. அது மாதிரி பார்த்து பேசி குடும்பத்துக்கு பொருந்துகிற மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கங்க. ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு புது நபர் வந்தாங்கன்னா வீட்டில்.